இது போன்ற நிகழ்வுகளை தாங்கள் காணும்போது தங்களுக்கு எப்படி தெரிகிறது? அரசியல் இதுதான் அரசியலா? உடம்புல அப்படியே புல்ல இருக்குது, பாருங்க, அதான் மயிர் நட்டமா நிக்குது, அப்படியே நிக்குது பாருங்க, முடியல நிக்குது, கால் கீழே நிக்க மாட்டேங்குது. இப்படி ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு தேடி கிடைக்காம வந்து கிடைச்சிட்டாரு. அதாவது உங்களுக்குன்னா இறைவன் கொடுத்த, ஆமா, அதான் அந்த மாதிரி கடவுள் கொடுத்த வரமா, கடவுள் கொடுத்த வரமா. சாகரப்ப சங்கரான்னு செத்தாங்க. உங்களுக்கு பெரியாரை பிடிக்குமா, காந்தியை பிடிக்குமா? திமுகவுக்கு சொல்லுங்க. நான் சொல்லவா? சொல்லுங்க. நீங்க தான் கேள்வி கேட்டீங்க, சொல்லுங்க. இருவரையும் பிடிக்கும். இருவரையும் பிடிக்கும். பெரியாரை பின்னாடி மறைச்சிட்டு காந்தியை கொண்டு போய் வீட்டு வீடு ஓட்டு கேட்கறது. காந்தி ஒரு கண்ணு, பெரியார் ஒரு கண்ணு, ரெண்டு கண்ணு எனக்கு. அப்ப ரெண்டு ஒத்த கண்ணை மூடிக்கிட்டு ஒத்த கண்ணுல தான் போய் ஓட்டு கேட்டுன்னு வரீங்களா? அப்படி எல்லாம் இல்ல. காந்தி நோட்டு இல்லாம நீங்க எங்கேயாவது ஓட்டு கேட்டிருக்கீங்களா? காந்தி நோட்டை காட்டாத ஓட்டு நீங்க வாங்கிருக்கீங்களா? ஏன் எப்படி எல்லாம் ஒரு அபாண்டத்தை பழி சுமத்துறீங்க? ஐயோ, கண்ணுல நீங்க அப்படி காசு காட்டுனதே இல்ல சார். நீங்க கேளுங்க, காசு கொடுக்காம கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி அவதூறு பேசணும்னு. ஐயோ, நீங்க அப்படி புனிதரு, உங்க காந்தி வழி வந்தீங்க, உங்க கிட்ட வந்து உண்மையை நாங்க பொய்ய சொல்லி நாங்க இன்னைக்கு எங்களை பார்த்த உடனே கண்ணு பேசுது, வாய் பேசுது, மூக்கு பேசுது, காது பேசுது, கை பேசுது, எல்லாமே பேசுது. ஏன் பேசுதுன்னா அவங்க லட்சணம் அந்த மாதிரி. கருணாநிதி சமாதி திறக்கிறது மட்டும் பாஜக வாழ்க வளர்க வருக அப்படின்னு கூட்டு வந்துட்டாங்க. உங்க வீட்டு குடும்பத்துக்குன்னா மோடி வரணும், அடுத்த வீட்டு பிரச்சனைனா நாங்க இந்தியாவை எதிர்க்கிறோம், மோடியை எதிர்க்கிறோம். என்ன வேஷம் இது? சொல்ல தெரியல. பாருங்க பாருங்க, இங்க உருட்டுறோங்கிறத சொல்லாதீங்க. நீங்க பாருங்க, இலவச உரிமை பஸ் கொடுத்தோம். அதுக்கப்புறம் காமாட்சி நாயுடுக்கு மேல இருக்கக்கூடிய அவருடைய தலைவர் ஐயா ஸ்டாலின் உங்க பாக்கெட்ல இருந்து கொண்டு வந்து கொடுக்குறீங்களா உரிமை தொகை? சார் இங்க பாருங்க, எங்க வணக்கம். நீண்ட நெடுநாளுக்கு பின்பு தங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன். ரொம்ப மகிழ்ச்சி. காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது, தேர்தல் நெருங்கி கொண்டு இருக்கிறது. இந்த தேர்தல் காலங்களிலே உங்களை சந்தித்து தமிழக அரசியல் பற்றியும் தமிழகத்தில் தேர்தல் களம் எவ்வாறு உள்ளது என்பதை பற்றியெல்லாம் நாம் அலசி ஆராயலாம் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் உங்களோடு கலந்துரையாடல் செய்வதற்கு வந்திருக்கின்றேன். கலந்துரையாடல் செய்யலாமா? தாராளமாக பேசலாம். சரி. இல்லை, எடுத்த உடனே எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இன்றைக்கு எல்லா தொகுதிகளிலும் எல்லா மாவட்டங்களிலும் வீடுதோறும் இல்லந்தோறும் போய் பயணிக்கிறார். அவர்களுடைய குறைகளை எல்லாம் கேட்டறிகிறார். முடிந்த அளவுக்கு அந்த குறைகளை நிவர்த்தி செய்து கொண்டு வருகிறார். இது போன்ற நிகழ்வுகளை தாங்கள் காணும்போது தங்களுக்கு எப்படி தெரிகிறது? அரசியல் இதுதான் அரசியலா? உடம்புல அப்படியே புல்ல இருக்குது, பாருங்க, அதான் மயிர் நட்டமா நிக்குது, அப்படியே நிக்குது பாருங்க, முடியல நிக்குது, கால் கீழே நிக்க மாட்டேங்குது. இப்படி ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு தேடி கிடைக்காம வந்து கிடைச்சிட்டாரு. அதாவது உங்களுக்குன்னா இறைவன் கொடுத்த, ஆமா, அதான் அந்த மாதிரி கடவுள் கொடுத்த வரமா, கடவுள் கொடுத்த வரமா. சாகரப்ப சங்கரான்னு செத்தானா? புரியுதுல உங்களுக்கு? கண்ணு கட்டப்ப சூரிய நமஸ்காரமா ஒட்டு மொத்தமா எல்லாம் துப்பி தொடச்சிட்டாங்க. இதுக்கு மேல நாங்க போய் மக்களை பார்த்து இந்த 4 மாசத்துல வந்து 1 லட்சம் கோரிக்கை நாங்க உடனே நிறைவேற்றுறோம். யாரை ஏமாத்திட்டு இருக்கிறீங்க நீங்க? மன்னிக்கணும். இல்ல நான் சொல்லி முடிச்சிடுறேன். நான் சொல்லுங்க. நீங்க வீடியோ எல்லாம் பாக்குறீங்க, மக்கள் நேராக நின்றுட்டு இருக்கிறாங்க, கையை அப்படி தட்டி விட்டுக்குன்னு எதுன்னா ஷோ நடத்திட்டு போறீங்களா? பெட்டிஷனை வாங்குறீங்க, இந்த கையில அப்படி கொடுக்குறீங்க, பெட்டிஷன் வாங்குறீங்க, இப்படி கொடுக்குறீங்க. இதுக்கு பேர் முதலமைச்சர் கோரிக்கை நிறைவேற்றுற. யாரை ஏமாத்துறீங்க நீங்க? கடந்த ஆட்சியில் நான் முடிச்சிடுறேன், நீங்க பேசுங்க. கடந்த ஆட்சியில நீட்டுன்னு சொல்லி ஒரு பெரிய பிரபகண்டா பண்ணி ஓட்டு கேட்ட மாதிரி இப்ப இந்த ஆட்சி முடிய போற நேரம் எப்படி நமக்கு சங்கு ஊதுறாங்க மக்கள். உங்களுக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்தது, மகளிருக்கான அந்த 1000 ரூபாய் விதிமுறைகள் தளர்த்தப்படுகிறது. இன்னைக்கு தான் அறிவிப்பீங்களா? முன்னாடி கடந்த முறை என்ன சொன்னீங்க? எல்லோருக்கும் 1000 ரூபான்னு சொன்னீங்களா இல்லையா? எல்லாரும் வீட்டு காசு, வீட்டு நகையை கொண்டு போய் வைக்காதவங்களாம் வச்சிருன்னு சொன்னீங்களா இல்லைங்களா? வச்சு வேலை நடுத்தருவில் இருக்கிறாங்களா, மீட்டு கொடுத்தீங்களா? 1000 ரூபாய் எல்லாருக்கும் கொடுத்தீங்களா? இப்போ வந்து திரும்ப இந்த 1000 ரூபாய் அடுத்த ரவுண்ட். ஏன்னா மக்களை ஏமாத்துறது இல்லை. உங்க காலத்துல எப்பயாவது உண்மையை சொல்லி வரலாற்றை சொல்லி ஓட்டு கேட்டிருக்கீங்களா? எப்பயாவது? ஒன்று நோட்டை நீட்டு வந்தது. உங்கள் பெரியாரை சொல்லி நீங்கள் ஓட்டு கேட்டதில்லை, காந்தியை சொல்லி தான் ஓட்டு கேட்குறீங்க. கரெக்டா? உங்களுக்கு பெரியாரை பிடிக்குமா, காந்தியை பிடிக்குமா? திமுகவுக்கு சொல்லுங்க. நான் சொல்லவா? சொல்லுங்க. நீங்க தான் கேள்வி கேட்டீங்க, சொல்லுங்க. இருவரையும் பிடிக்கும். இருவரையும் பிடிக்கும்.
பெரியார் பின்னாடி மறைச்சிட்டு காந்தியை கொண்டு போய் வீட்டுக்கு வீடு இல்ல, போட்டு இல்ல. ஓட்டு கேட்கறது. காந்தி ஒரு கண்ணு, பெரியார் ஒரு கண்ணு, 2 கண்ணு எனக்கு அப்ப தேவை. 2 ஒத்த கண்ணை மூடிக்கிட்டு ஒத்த கண்ணுல தான் போய் ஓட்டு கேட்டுன்னு வரீங்களா? அப்படியெல்லாம் இல்ல. காந்தி நோட்டு இல்லாம நீங்க எங்கேயாவது ஓட்டு கேட்டிருக்கீங்களா? காந்தி நோட்டை காட்டாத ஓட்டு நீங்க வாங்கியிருக்கீங்களா அது வரைக்கும்? ஏன் எப்படி எல்லாம் ஒரு அபாண்டத்தை பழி சுமத்துறீங்க? ஐயோ, கண்ணுல நீங்க அப்படி காசை காட்டுனதே இல்ல திமுக. நாங்க காசை காட்டுறதுக்கு இது என்ன, என்னமோ சொன்ன மாதிரி இந்த பால் கறக்கும் போது மாட்டுக்கிட்ட கண்ணுக்குட்டி, வைக்கோல் கண்ணுக்குட்டியை காட்டி பால் கறக்கிற மாதிரி பேசுறீங்க. நாங்க உண்மையான கண்ணுக்குட்டியை வச்சு தங்கச்சி வாயில வரல வச்சா கடிக்க தெரியாத புள்ள நாங்கன்னு சொல்லாதீங்க. அப்படி இல்ல, ஆள முழுங்குற சொல்ல கூட்டம் நீங்க, வரல. ஆள முழுங்குற கூட்டம் நீங்க. ஏதோ முதல்வர் இருந்து போயிட்டாரு, இதை பத்தி வேற என்ன நினைக்கிறீங்க, மாதம் மும்மாரி பொழிகிறது, மண்ணா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உட்காந்து கேட்கற மாதிரி இருக்குது. உண்மைதானே? TNPC மாதம் மும்மாரி கேளுங்க, பெய்யுது. எங்க பெய்யுது? யார் சொன்னா? எங்க வறட்சி? எங்க சார் வறட்சி இருக்கு தமிழ்நாட்டுல? எங்க வறட்சி இருக்கு? மழை பெய்யறதுக்கு சும்மா ஸ்டாலினுக்கு இருங்க. சம்பந்தம் இருக்கேங்க. ரோட்டை கொத்தி போட்டு வச்சுட்டு ரோடு ஒழுங்கா இல்ல, இதுல வந்து இங்க பாருங்க, தொடைய தட்டி அத நான் ஏத்துக்கிறேன். இது என்ன காரணங்கிறதையும் நீங்க பாருங்க. இப்ப எத்தனை வருஷமா ரோட காரணம்? கொத்தி போட்டிருக்கோம்னா ரோட்ல வந்து இந்த மழை தண்ணீர் போறதுக்காக வடிகால் பண்ணி இப்ப நடக்குது. 2001 இருந்தா ஆமா சார், 2001 இருந்து மெட்ரோ ட்ரெயின் வேலை நடக்குது. மெட்ரோ மெட்ரோ ட்ரெயின் ரூட்டை விட்டுருங்க. ஆமா, மற்ற இடம்லாம் மனசாட்சியை தொட்டு காமாட்சி நாயுடு சொல்லணும். நான் திரும்பவும் சொல்றேன், மனசாட்சிக்கு போய் சொல்லக்கூடாது. உங்க வீட்டுல இருந்து வரும்போது எப்படி இருக்கு ரோடுன்னு நீங்க சொல்லுங்க. எத்தனை வருஷமா இருக்குது? இல்ல எங்க வீட்ல இருந்து அங்க இருந்து ரோடு வரும்போது நல்லா தான் இருக்கு. ரோடு எந்த குறையும் இல்லை. நல்ல ரோட்ல தான் நான் இப்ப பயணிச்சு வந்தேன். எங்க ஆபீஸ் நாங்க அக்கறையில தான் இப்ப இருக்கு. நம்ம கோடம்பாக்கம் அக்கறையில இருக்கு. அங்க இருந்து இப்ப இக்கரைக்கு வந்தேன். இதுவும் நல்லா தான் இருக்கு. இப்போ வந்த ரோடு எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் ரோடுகள் வந்து மோசமாக இருக்குங்கிறத நான் ஒத்துக்கிறேன். என்ன காரணம்னா இதுதான் காரணம். சில வந்து நாங்கள் வந்து தண்ணீர் குழாய் பதிக்க வேண்டியிருக்கு, கேபிள் பதிக்க வேண்டியிருக்கு, மின்சார கேபிள் பதிக்க வேண்டியிருக்கு, வடிகால் பணிகளுக்காக செய்ய வேண்டிய வேலைகள்லாம் இருக்குது. இது ஒவ்வொருத்தரும் மாறி 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 இன்னைக்கு வந்து எப்படி 4 வருஷம் உட்காந்து சிட்டியாக 4 வருஷம் கேளுங்க, 4 வருஷம் உட்காந்து கொத்திக்கிட்டே இருப்பீங்க. ஆமாம் சார், இது வந்து எத்தனை வருஷமா ஹைடெக்கா மாத்துறது? சென்னை வந்து சிங்கப்பூருக்கு இணையாக மாற்றப்படும் அப்படின்னு ஏற்கனவே எங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உறுதியளிச்சாங்க. அந்த உறுதியின் அடிப்படையில வேலைகள் வந்து சிங்கார சென்னை, அதாவது பேர் கிராமத்துல சொல்லுவாங்க, இப்போ மேலதான் சிலுக்கு உள்ள பார்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அழுக்கும்பாங்க. என்ன இருக்கு கேளுங்க, சிங்கார சென்னைன்னு சொல்லி 3 முறை ஆட்சிக்கு வந்து போயிட்டீங்க. இன்னும் பார்த்தா ரோடு, ஏன்னா துட்டு அதுல வருது. எலெக்ஷனுக்கு நீங்க காசு அடிக்கணும், மக்கள்கிட்ட கொடுக்கணும் சார். நீங்க கேளுங்க, காசு கொடுக்காம கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி அவதூறு பேசணும்னு ஐயோ, நீங்க அப்படி புனிதரு, உங்க காந்தி வழி வந்தீங்க. உங்க கிட்ட வந்து உண்மையை நாங்க பொய்ய சொல்லி நாங்க காந்தி மக்களை பார்க்க போற முதலமைச்சர் மனித வயிற்றுல தான், மனித வயிற்றுல இருந்து தான் பிறந்து வந்தோம். சரி, நேரு வயிற்றுல பிறக்கல, காந்தி வயிற்றுல பிறக்கல. நாங்க அம்மா வயிற்றுல இருந்து தான் பிறந்து வெளியில வந்திருக்கோம். எங்கேயாவது வாங்க, நீங்க அது பிரச்சனை இல்லை. முதலமைச்சர் மக்களை சந்திக்க போயிருக்கிற என்னன்னு கேட்டீங்க. அந்த மக்கள் கிட்ட இப்ப 2 பேரும் பின்னாடி மைக் எடுத்துட்டு போவோம், என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அது பிற்பாடு நீங்க அது ஏற்கனவே மொட்டை அடிக்க வேணாம், விட்டுருங்க, நான் வேணா அடிச்சுக்கிறேன். அதே வழியில மைக்கு நீட்டிட்டு போவோம் பப்ளிக்கிட்டேமா. முதலமைச்சர் வந்துட்டு போனார் என்னான்னு. எங்க வீட்டுல நேத்து முந்தான சாயங்காலம் ஒரு டீம் வந்தாங்க. என்னங்கன்னு கேட்டேன். மேல மாடி அப்பார்ட்மெண்ட்டு. இல்லைங்க, இந்த வாக்காளர் அடையாள அட்டை வந்திருக்கிறோம் 7 மணிக்கு. 7 மணிக்கு என்னடா வாக்காளர் அடையாள அட்டை சரி பார்க்குறாங்கன்னு வந்தாங்கன்னா மேலே போனாங்க. அதுக்கு அடுத்த 2வது வீடு, 3வது கீழே கிரவுண்டில் நாங்கள் இருக்கிறோம். வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்லேயும் 2-3 வாக்காளர் பேர் விட்டுருக்குதான். எங்கள் வீட்லேயும் ஒருத்தர் பேரை விட்டுருக்குது. ஆனால் எல்லாருக்கிட்டுமே எங்ககிட்ட தேர்தல் ஆணையத்தினுடைய கார்டு இருக்குது. எப்படி விட்டுருக்கும், இவங்க மட்டும் ரெடி பண்ணிட்டு செக் பண்ணுறான்ற பேரில் மேலே படித்து பார்த்தாக்கா ஓரணியில் திரள்வோம், அதுக்கு நாங்கள் ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடணும். ஒழுங்கா சொல்லி ஓட்டு கேட்டு மக்கள் எங்ககிட்ட ஒரு கருத்து கேட்டு கையெழுத்து வாங்குறதுக்கு துப்பு இல்லை உங்களுக்கு. ஃப்ராடு 1008 ஃப்ராடு தனம், இன்ன வரைக்கும் ஃப்ராடு தனம். வாக்காளர் அட்டையை சரி பார்க்குறன்ற நேரத்துக்கு ராத்திரி ஓடு போய் பேசிட்டு பார்த்தா வெளியில் எட்டி பார்க்குறோம், ஸ்டிக்கர் ஓட்டிட்டு போயிருக்கானாச்சு. எவ்வளோ அசிங்கமாக இருக்குது இது. ஏமா இந்த ஆட்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா இல்லையா? ஓரணியில் திரளுவோம், பாஜகவுக்கு எதிராக இந்த மாதிரிலாம் இருக்குது சொல்லி நீங்கள் என்கிட்ட கையெழுத்து வாங்கணுமா இல்லையா? இல்லை வாங்கணும் தானே. அதாவது யோசிக்காதீங்க, இல்ல பட்டுன்னு சொல்றதுக்கு தான் நான் வர்றேன். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாங்க பண்றது அரசியல் பண்றோமா அவியல் பண்றோமா? நீ அவியல் சொல்லுங்க சார். நாங்க பண்றது அரசியலா அவியலா? இது அரசியலா? அரசியல் அப்படி அரசியல் வந்து போலித்தனமா வாக்காளர் பேர் இருக்குதா இல்லையான்னு செக் பண்ற பேர்ல உட்காந்துக்கிட்டு திமுக கொடி பிடிச்சிட்டு வந்துட்டு அப்ளிகேஷன்ல பாத்தீங்கன்னாக்கா ஓரணியில் திரள்வோன்னு இருக்குது. 420 தானே இது? 420 மக்கள்கிட்ட உண்மையை சொல்லி ஓட்டு கேட்கணும். உங்களை நாங்க உங்கள்ட்ட ஓட்டு திமுக ஓட்டு போடுங்கன்னு கேட்டோமா? அதான் அர்த்தம். அதுதான் சொல்லி ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க. இங்க பாருங்க, வேற என்ன ஓரணியில் திரளுவோன்னு சொல்லி மக்கள்கிட்ட நாங்க கையப்பா வாங்குறோம், அவ்வளவுதான்.
அதுக்கு அது செக் பண்றோம். அது அப்படி சொல்லி பண்ணணும் அண்ணாச்சி, அப்படி சொல்லி பண்ணணும். வாக்காளர் அடையாள உங்க வீட்டுக்கு 1000 ரூபாய் வந்திருக்குது, எங்க வீட்டுக்கு சொல்லல, பக்கத்து வீட்டு எல்லாத்தையும் இங்க பாருங்க. ஒரு விஷயம் புரிஞ்சு, 1000 ரூபாய் உங்களுக்கு வரப்போகுது, இதெல்லாம் இப்பதான் சொல்லி சீட்ல கையெழுத்துவாங்க. அதாவது இப்ப முதல் நாங்க மகளிர் அனைவருக்கும் உரிமை தொகை தரப்படும் சொன்னாங்க. பொருளாதார நெருக்கடியின் காரணமாக அதில் அனுமதிக்கப்பட்டவங்களுக்கு வறுமை கோட்டு கீழே இருக்க பெண்டியர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது. இப்போ கொஞ்சம் நம்ம வருவாயினுடைய அடிப்படையில் இந்த பட்ஜெட்டில் கூட பாருங்கள், நம்ம கொஞ்சம் வருமானம் அதிகமாக வந்திருக்கு, துண்டு பட்ஜெட் போடலை. ஆகையினால இப்போ பணம் இருக்கிறதுனால எல்லா மகளிருக்கும் கொடுக்கலான்னு சொல்லி ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டு இப்போ இந்த மாதம் 15ஆம் தேதியில 75,000 பேர் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாங்க இந்த 4.5 வருஷத்தில். 75,000 அரசு ஊழியர். நீங்கள் போட்டிருக்கிறது வெறும் 50,000 பேர் தான். அது தற்காலிகமாகலாம் சேர்த்து போட்டிருக்கீங்க. இருங்க, 25,000 வேக்கண்ட் காலியாக இருக்குது இப்போ மட்டும். இது இல்லாமல் நிரப்பப்பட வேண்டிய இடம் 4 லட்சம் பேர் வேக்கண்ட் காலியாக இருக்குது. நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க? நிதி இல்லை, நிதி பற்றாக்குறைன்னு சொல்கிறீங்க. இங்கே 1000 ரூபாய் எங்கேருந்து காசு எடுத்து நீங்கள் கிழிப்பீங்க? மக்களை நீங்க ஏமாத்துறீங்கன்னு சொல்ல வரேன். இல்ல மொத்தமே உங்ககிட்ட இல்ல சார். மொத்தமே இந்த 1000 ரூபாய் கொடுக்கறது எத்தனை கோடி வருது யோசிச்சு பாருங்க. எத்தனை கோடி வந்தாலுங்க பணம் இல்ல. அரசு ஊழியர்களுடைய பென்ஷன் காசு நீங்க வாங்கி வச்சிட்டு இருக்கீங்க. தயவு செய்து நாங்க வாங்கி வச்சிருக்கோம். வேற என்ன பண்ணீங்க? நாங்க என்ன பென்ஷன் காசு நாங்க எங்க வாங்க என்ன பண்ணீங்க? அந்த காசு ஏன் ரோட்ல போராடிட்டு இருக்காங்க பாருங்க. ஒரு விஷயம், அரசு ஊழியர் ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க ரோட்ல போராடுறாங்களா? கொஞ்சம் அதுக்கு என்னால விளக்கம் கொடுக்கும் இயலும். அதாவது முந்தைய அரசு, ஜெயலலிதா அரசு என்ன பண்ணுச்சுன்னா, இந்த பென்ஷன் திட்டத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க. இனிமேல் ரிட்டையர் ஆனாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஃபேமிலி பெனிஃபிட்ஸ் அது மட்டும்தான் கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் பென்ஷன் கொடுக்கப்படாது, மாதந்தோறும் கொடுக்குற பென்ஷன் கொடுக்க இயலாதுன்னு சொல்லி அந்த அம்மா ஒரு உத்தரவு போட்டு பண்ணிடுச்சு. அது ஆசிரியர்கள்லாம் மிகப்பெரிய போராட்டம்லாம் பண்ணாங்க. வீடு பூந்து ராத்திரியில் 10,000 பேருக்கு மேலே கைது பண்ணி சிறையில் அடைச்சாங்க. அது அதுக்கு முந்தின காலகட்டம். அது முந்தின ஏதோ ஒரு காலகட்டம் ஏதோ பண்ணுச்சு அந்த அம்மா இருக்கும்போது எல்லாம் பண்ணுச்சு. அப்போ எல்லாம் இப்படி உக்காந்துக்கிட்டு இருந்த எல்லா ஊடகங்களும் இன்னைக்கு எங்களை பார்த்த உடனே கண்ணு பேசுது, வாய் பேசுது, மூக்கு பேசுது, காது பேசுது, கை பேசுது, எல்லாமே பேசுது. ஏன் பேசுதுன்னா அவங்க லட்சணம் அந்த மாதிரி. கேளுங்க, இந்த அரசு ஊழியர்லாம் போராடினாங்கன்னு சொன்னீங்கல்ல, கரெக்டாக பென்ஷன் கொடுக்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த கூட்டத்துக்கு மத்தியில் யோக்கியர் வராது சொம்பு எடுத்து உள்ள வைன்னு சொல்லிட்டு சொல்லுவீங்கல்ல, அந்த மாதிரி ஸ்டாலின் ஐயா அவர் போய் உக்காந்து உங்கள் கோரிக்கை நான் நிறைவேற்றுறேன், இந்த ஜெயலலிதா இப்படிலாம் பண்ணிடுச்சு, இது மோசமான தனம், இது அயோக்கியத்தனம், இந்த பணத்தை இவங்களுக்கு திருப்பி கொடுக்குறது நியாயம்னு சொல்லி, நான் வந்தால் உங்க பணம் உடனே திருப்பி தருவேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு 4.5 வருஷமா அவனை கதற ஓட்டுட்டு இருக்கிறதுக்கு பேர் என்ன பேர் சார்? கமிட்டி போட்டிருக்கோம். எப்ப? இந்த சாகரப்ப தானே, சாகரப்ப 2 மாசத்துக்கு முன்னாடி கமிட்டி போட்டிருக்கோம். ஏங்க 4 வருஷம் பழைய பென்ஷன் கேளுங்க. கடந்த என்ன சொல்றேன், முதல்ல உள்வாங்கிட்டு பேசுங்க தயவு செய்து. கடந்த முறை தேர்தல் நேரத்துல அரசு ஊழியர்கள் போராடிட்டு கொண்டிருக்கும் போது அவங்க மத்தியில உட்காந்து நீங்க அழுதிங்க, பாடி வச்சீங்க. அநீதி நடக்கிறது இல்ல, அரசியல் பண்ணணுங்க. அதுக்கு அரசியல் அப்படிதான் பண்ணுவோம். 4 வருஷம் மூடி 50 வருஷம் ஆனாலும் அவங்களுக்கு இந்த பென்ஷன் திட்டம் முழுமையா செய்ய இயலாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அப்படியே வாக்குறுதி இன்னைக்கு 2 ஏன் வாக்குறுதி ஏன் சார் வாக்கு கொடுத்தா நாங்க என்ன சத்தியமூர்த்தி என்னவோ சொல்லுவாங்க, சத்தியமானா வாக்கு கொடுத்துட்டோம் என்ன பெருசா வாக்கு வாயில சொல்றோம். ஓட்டு வாங்குனீங்கல்ல. ஆமா, இந்த ஆளு ஓட்டு போட்டுதான் நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம். ஏன் சார் அப்ப அரசு ஊழியர்கள் ஓட்டு போட்டு நாங்க ஜெயிக்க போறதுல பறிவிச்சிரு. இங்க பாருங்க, அப்படியே வேணாம் எனக்கு. அரசு ஊழியர்கள் அவன் இஷ்டப்பட்டு யாருக்கு ஓட்டு போடுறான்னு யாருக்கு என்ன தெரியும்? அரசு ஊழியர்கள் தாங்கி பிடிக்கிறாங்க. இங்க பாருங்க, ஜெயலலிதா அம்மா எவ்வளவு இம்சப்படுத்தும் போது அடுத்த அந்த அம்மாவுக்கு ஓட்ட போட்டு தானே திரும்ப 2வது முறையா போன முறை ஜெயிச்சு வந்தாங்க. அப்புறம் என்ன இருக்கு? அந்த அம்மா அரசு ஊழியர்களுக்கு பையாத இடையூறா? அந்த அம்மா அரசு ஊழியர்லாம் கைது பண்ணாங்க, உள்ள வச்சாங்க, தோத்தாங்க. அடுத்த முறை வந்தவொடனே இனிமேல் நடக்காதுன்னு மன்னிப்பு கேட்டுட்டாங்க. நீங்க இப்ப மன்னிப்பு கேட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? பென்ஷனை கட் பண்ணாங்க. ஐயா, அதுதான் கட் பண்ணாங்க. நாங்க வந்தா யோக்கிய நாங்க செய்கிறோம்னு சொல்லிட்டு 4 வருஷமா செய்யாம நாங்க செய்யறோமோ செய்யலையோ செய்யறோம்னா சொல்றோம். நிதி செய்யறோங்கிற எண்ணமாவது இருக்குல்ல எங்களுக்கு. எது நாங்க ஜெயிச்சு போயிடுங்களா? செய்வோம் சார், பொறுத்துருங்க. ஏன் நீங்க இல்ல நிதி இல்லன்றீங்க, கரெக்டா? நிதி இல்லன்றீங்க, கரெக்ட் தானே? ஆமா, யாரு இல்லைன்னு சொன்னா அவர் எதுக்கு 100 கோடி சுடுகாடு எது கட்டுறீங்க? 100 கோடில சுடுகாடு ஏங்க? ஜெயலலிதாவுக்கு 2 முறை செலவு பண்ணி கிட்டத்தட்ட 300 கோடியில சுடுகாடு கட்டுனீங்க. நீங்க ஏன் கட்டுறீங்க? ஜெயலலிதாவுக்கு போக கூடாது, அதுவும் அயோக்கியத்தனம். இருங்க,
நீங்க இப்ப இருக்கிற நிதி நெருக்கடியில அரசு ஊழியர்களுக்கு பென்ஷன் நாங்க கொடுக்க இப்ப கட்டல சார். கேளுங்க, நாங்க சொல்றேன் கட்டி 3 ஆண்டு ஆகி போச்சு 3 சார். ஆண்டு தான் சொல்றேன். ஆமா 3 ஆண்டுல இருந்து இப்பதான் நீங்க வந்து மத்திய மந்திரியே வரணும் எங்களுக்கு பாஜகவுல இருந்து. இதுல வேற பாஜக ஒழிக, கருணாநிதி சமாதி திறக்கிறதுக்கு மட்டும் வந்து பாஜக வாழ்க வளர்க வருக அப்படின்னு கூட்டு வந்துருக்காங்க. உங்க வீட்டு குடும்பத்துக்குன்னா மோடி வரணும், அடுத்த வீட்டு பிரச்சனைனா நாங்க இந்தியாவை எதிர்க்கிறோம், மோடியை எதிர்க்கிறோம். என்ன வேஷம் இது? என்ன வேஷம்? இந்த மாதிரி எல்லாம் என்ன மாதிரி பேசுறீங்க? சார் நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாங்க பண்றது முழுக்க முழுக்க அரசியல் தானே தவிர நாங்க வந்து நாடக மக்களுக்காக பண்ணல. மக்களுக்காக நான் அரசியல் பண்றோமே தவிர நாடக அரசியல் பண்ணல. நாடக அரசியல் பண்றவங்கள்ட்ட நீங்க கேட்கணும் இந்த கேள்வி எல்லாம். நாங்க உண்மையிலேயே மக்களுக்காக, மக்களின் நலனுக்காக, மக்களை பேணி காப்பதற்காக நடத்தப்படுகின்ற ஒரு அரசு. இந்த அரசுல சில தவறுகள் நடக்கலாம், நான் இல்லைன்னு மறுக்கல. தவறுகள் இருக்கலாம், நாங்க சிலது ப்ராமிஸ் பண்ணிருக்கலாம், சிலதை ப்ராமிஸ் பண்ணாததையும் செய்யறோம், ப்ராமிஸ் பண்ணதை செய்யாமலும் இருக்கிறோம். இது வந்து சொல்ல தெரியல பாருங்க. பாருங்க, இங்க உருட்டுறோங்கிறத சொல்லாதீங்க. நீங்க பாருங்க, இலவச உரிமை பஸ் கொடுத்தோம், அதுக்கப்புறம் காமாட்சி நாயுடுக்கு மேல இருக்கக்கூடிய அவருடைய தலைவர் ஐயா ஸ்டாலின் உங்க பாக்கெட்ல இருந்து கொண்டு வந்து கொடுக்குறீங்களா உரிமை தொகை? சார் இங்க பாருங்க, ஏங்க மொத்தமே 4,38,000 கோடி கடன் வாங்கி வச்சுக்கிறீங்க இந்த 4 வருஷத்துல மட்டும். சுதந்திரம் வாங்கினதுல இருந்து 2021 வரைக்கும் மொத்தமா 4 லட்சம் கோடி கடன். நீங்க இந்த 4 வருஷத்துக்குள்ள 4 லட்சம் கோடி மேல நாங்க எவ்வளவு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். என்னன்னு காட்டுங்க. நான் சொல்ற கேட்டுங்க. கடன் வாங்குனீங்கல்ல, அரசுடைய மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்கு, நீங்க ஒண்ணு இடத்த நிரப்பாம இருக்கு. 4 லட்சம் இடம் நிரப்பப்படாம இருக்கு. எங்க போச்சு பணம்? ரோடு ஒன்றும் சரியில்லை எங்கேயுமே, எங்க போச்சு பணம்? ஒரு மழையில மக்கள் செத்து பழிச்சுட்டு எங்க போச்சு பணம்? வீட்டு பிளாக் அங்கெல்லாம் வேணாம் சொன்னா நல்லா இருக்காது. எல்லா வேலையும் அப்படியே கதறிட்டு இருக்குது. அரசு ஊழியர்கள் போறாங்கன்னா நீங்க போய் கூட உட்காந்து அழுதிங்க. நாங்கள் வந்தோடனே செவிலியர்கள்லாம் உடனே அப்பாயின்மெண்ட் பண்ணுவோன்னு சொன்னீங்க. 4 வருஷமா போராடிங்கிறாங்க செவிலியர்கள் இன்ன வரைக்கும். அரசு பட்டதாரி ஆசிரியர்கள், ஜெயலலிதா அரசு, ஜெயலலிதா ஆட்சி துரோகம் செய்து விட்டது. பட்டதாரிகளை படிக்க வச்சுட்டு நடுத்தூர்ல நிக்க வச்சிருச்சு. நாங்க வந்தா வேலை போட்டு கொடுப்போம்னு சொன்னீங்க. 4.5 வருஷமா கதறிட்டு இருக்கிறாங்க பட்டதாரி ஆசிரியர். மருத்துவர்கள் இடம் ஒண்ணு நிரப்பப்படாம இருங்க, எல்லாம் அப்படியே இருக்குது. நிதி பற்றாக்குறை எங்க போச்சு? 4 லட்சம் கோடி. பதில் சொல்லுங்க. இருக்கு பாருங்க, என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணி இருங்க ஒவ்வொன்னா போவோம். மருத்துவர்கள் ஏன் நியமிக்கப்படலைன்னா, மருத்துவர்கள் நியமிப்பதற்கு நாங்க உத்தரவு போட்டோம். உடனே ஒரு நண்பர் போய் ஒரு அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணி அவன் போய் கோர்ட்டில் கேஸ் போட்டான். என்ன காரணம்னா, நாங்கள் வந்து இந்த நம்ம கொரோனா பீரியடில் வந்து பணியில் இருந்த டாக்டர்ஸுக்கு ஒரு 10% மார்க் வந்து குறைவான மார்க்கில் அவங்கள செலக்ட் பண்ணோம். அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து கோர்ட்டு கேஸ் போய் நீ அதை முறையா செய்யணும். இருங்க, ஏற்கனவே உத்தரவாதம் இந்த கொரோனா நேரத்தில் உயிரை கொடுத்து காப்பாற்றினாங்க இல்லையா? மனசாட்சி தொட்டு சொல்லு. அவனுக்கு முன்னுரிமை கொடுக்காம நீ பாருங்க திருட்டு சந்து வழியை வந்து அப்பாயின்மெண்ட் போறானா, அவன் கோர்ட்டுக்கு போவானா போக மாட்டானா? உடனே கூப்பிட்டு உட்கார வச்சு அது ஒரு நாள்ல பேசி வித்ட்ரா பண்ண சொல்லிட்டு அந்த இடத்த நிரப்புறதுக்கு ஆகாம 4 வருஷம் இழுத்துட்டு இருப்பீங்களா? ஏன் நீங்க எங்களை மட்டும் அப்படி சொல்றீங்களே? ஏன் அந்த வழக்குகளை வாபஸ் வாங்கிட்டு அரசு வந்து எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி ஒரு அன்போட ஒரு வார்த்தையை கேட்டு எங்களுக்கு இதுல அன்பாவும் கேட்டாச்சு, காலை பிடிச்சி அழுதும் கேட்டாச்சு, கண்ணீர் சிந்தி கேட்டாச்சு. நர்ஸுக்கும் இதே தான் வேலை. நர்ஸுக்களுக்கும் இதை போன மாசம் கூட ஒரு 300 நர்ஸுகளுக்கு பணி வேனை கொடுத்துருக்கோம். 300 பேர், 300 பீப்புளுக்கு நர்சஸ் போட்டிருக்கோம். டாக்டர்ஸ் போடலை, நான் ஒத்துக்கிறேன். காரணம் அந்த தடையான கோர்ட்டில் தடையான இருக்கு. அது என்னன்னு தெரியல. அது அந்த வாபஸ் வாங்கினா நமக்கு ஏறக்குறைய ஒரு 2000 சொச்சம் டாக்டர்ஸ் கோர்ட்டில் இருக்கிறது தடையானே அதை நீக்கிறது போகிறது அரசுக்கு நினைச்சா ஒரு பெரிய விஷயமே இல்லைங்கச்சு. சுடுகாட்டில் பீச் ஓரத்தில் இனிமேல் அவனும் புதைக்கக்கூடாதுன்னு இருக்குதா இல்லையா? ஆர்டர் இருந்துச்சா இல்லையா? ஒரே நைட்டோட நைட்டா கோர்ட்ல போட்டு கேக்குறேன். பீச் ஓரத்துல இருந்தது சுடுகாடு தானே இருந்துச்சு, பீச்ல இல்லாது சுடுகாடு. அது ஆத்துக்கரை. எல்லா ஊர்கள்லயும் ஆத்துக்கரையில தான் சுடுகாடு இருக்கும். அது மாதிரி சென்னையிலயும் அது ஆத்துக்கரை. அதுல ஏற்கனவே இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் பரிய கிரவுண்டா இருந்துச்சு. யாரார எது நிறைய பேர்னா யாராருன்னா இப்ப இருக்க அந்த லீடர்ஸ் சொல்லல. இதுக்கு முன்னாடி பொதுமக்கள் அந்த மாதிரி இல்லையா? இல்ல அதை நீங்க அந்த ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. சென்னை ஹிஸ்டரி எடுத்து பாருங்க சார். ஐயா, அந்த ஆத்துக்கரையில சுடுகாடு இருந்திருக்கு. படிச்சுட்டு அந்த டாக்குமெண்ட் வச்சிருந்தா நானும் கேட்கறேன். நான் சொல்ல வர்றது, இதற்கு மேல் இந்த இடத்துல எந்த சுடுகாடும் இருக்கக்கூடாதுன்னு சொன்ன பிறகு 3வதாக ஏன் கருணாநிதிக்கு ஒரே நேரத்துல அந்த நீதிமன்றத்துல அதெல்லாம் முடிக்க முடிஞ்சது இல்லை? பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் அந்த மாதிரி ஏன் முடிக்க முடியாதுன்னு நான் கேட்கறேன்.
உங்களுக்குன்னா உடனே முடிச்சிருங்க நாங்க நீதிமன்றத்துக்கு போனோம், நீதிபதிகள் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. வாங்க, இதுக்கு அது மாதிரி நீதிமன்றத்துக்கு போங்க, முடிச்சுக்குங்க. முடிச்சிட்டு அரசு ஊழியருக்கு வேலையை நடக்குது சார். நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அது சம்பந்தமா வேலை எடுத்துட்டு இருக்காரு. திரும்ப திரும்ப மக்களை ஏமாத்துறீங்க, அரசு ஊழியரை ஏமாத்துறீங்கன்னாச்சு. கிட்டத்தட்ட 75,000 பேர் ரிட்டையர்மெண்ட் ஆகிருக்காங்க. 25,000 பேர் போறதுக்கு நிதி இல்லைன்னு உட்காந்துக்கிறீங்க. 4 லட்சம் பேர் பணியிடங்கள் இன்னைக்கும் காலியாக இருக்குது. ஒப்பந்த அடிப்படையில் கான்ட்ராக்ட் வேறு. நேரடியாக நீங்கள் என்னை கூப்பிட்றீங்க, நான் வந்து உங்ககிட்ட வேலை செய்கிறேன், காசு எனக்கு கொடுக்க போகிறீங்க, வாங்கிட்டு போக போகிறேன். கரெக்டாக? அது என்ன, இந்த பாப்பா கிட்ட கொடுத்து, இந்த பாப்பா ஒரு ஏஜென்ட்டு, இவங்க வந்து அரசு ஊழியர்கள்லாம் எடுத்து எல்லா இடத்துலையும் நிரப்புவாங்க. பணம் நான் இவங்களுக்கு கொடுப்பேன், இவங்க ஒரு கமிஷன் அடிச்சுட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. அது வந்து என்னாச்சு, வேற என்ன பண்ணீங்க? ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்துல கோட்டையை கிளீன் பண்றதுக்கு சூப்பர் அந்த ஜெயலலிதா பண்ணாங்க ஃப்ராடு. அதனால சில, அதாவது நீங்க பேசுறது எப்படின்னா, ஒரு மக்கள் வந்து எந்த ஒரு பணியையும் உணர்ந்து, இப்ப நம்ம அரசு ஊழியர்கள் வஞ்சம் வாங்குறானா இல்லையா? அவன் நம்ம லஞ்சம் வாங்கக்கூடாது, அரசு நமக்கு சம்பளம் கொடுக்குது, மக்கள் வரிப்பணத்துல இருந்தா சம்பளம் வாங்குறோம், திரும்ப அவங்கள்ட்ட லஞ்சம் வாங்கக்கூடாது, அவங்கள அலைய விடக்கூடாது, நம்ம பணியை விரைந்து முடிச்சு நம்ம செய்யணும் அப்படின்னு எந்த அரசு ஊழியனாவது செஞ்சான்னு சொல்லுங்க, நான் இங்கனே காதை அறுத்துக்கிறேன். காதை அறுத்துக்கிறது முதல்ல உங்க முதலமைச்சர் அறுத்துக்கிட்டு, நீங்க ஏன் ஒழுங்கா அரசு ஊழியர்களை சஸ்பெண்ட் பண்ணுங்க, 10 பேர் தூக்கி உள்ள வைங்க. உள்ள வச்சு அவன் சங்கம் வச்சிருக்கான். லஞ்சம் வாங்குறான்னு அரசு ஊழியரை கேவலப்படுத்துறீங்க. பாருங்க, போன வாரம் கூட ஒரு ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல 50,000 5 லட்சமா வாங்கினேன், நான் வந்து மேல் எடுத்து கொடுக்குறேன், அங்க இருந்து வந்தா கடைசியா மந்திரி வரைக்கும் போகுது லஞ்ச பணம். அப்படியே கதை சொல்லுவான். நீங்க ஏன் விட்டு வேடிக்கை பாக்குறீங்க? நடவடிக்கை போகுதுன்னா அப்புறம் எதுக்கு மந்திரி எதுக்கு ரைடு பண்ண போறாங்க? ஒரு 50 பேரை சஸ்பெண்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க சர்வீஸ். இதுக்கு மேல இல்ல, வீட்டுக்கு போயிடு. பண்ணிட்டு தான் வரணும். இல்லையே பாருங்க, அந்த பயம் வராது. அரசு ஊழியர்கள் சரியில்லைன்றீங்க, அரசு நடத்தக்கூடிய நீங்க சரியில்லையே, அப்பதானே அதுல ஒழுங்கா இருக்கு. நாங்க சரியில்லைன்னு நீங்க நாசமா போயிட்டு இருக்கீங்களே. அரசு ஊழியர்கள் பூரா நாசமா போயிட்டாங்க, பொறையோடி போச்சு. இவங்களை எல்லாம் திருத்த முடியாது. அத்தனை பயிலும் வெளியில அனுப்பிச்சு விட்டு ஃப்ரெஷ்ஷா காலேஜ்ல இருந்து படிச்சு வந்த பசங்களை தான் செலக்ட் பண்ணி ஒன்று வந்து உட்காத்தி வைக்கணும். மேடையில நீங்க சரியான திமுக ஆதரவாளர் இருந்தா ஒரே ஒரு முறை இந்த வார்த்தையை அப்படி நீங்க பேசிட்டு இறங்கி வந்தாங்க. நான் இப்ப சொல்றேன், அரசு ஊழியர் சரியில்லை. ஒரு கல்லூரி ஆசிரியருக்கு 1.25 இருந்து 2 லட்சம் ரூபாய் சம்பளம். இந்த 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கி இவருக்கு ரிட்டையர் ஆனார்னா இவருக்கு பென்ஷனே கிட்டத்தட்ட 60,000, ஒரு 2 லட்சத்துல கிட்டத்தட்ட 90,000 ரூபாய் வந்து பென்ஷன் வருது. அதுக்கு இவரு டாக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்காரு. இது தேவையா? நீயே சர்வீஸ்ல இருந்தா 2 லட்சம் ரூபாய் சம்பளத்தை வாங்கி என்ஜாய் பண்ணிட்ட, திரும்ப உனக்கு 1 லட்சம் ரூபாய் பென்ஷனா கொடுக்கணும்னு நீ சாரம் தொட்டிக்கும், அப்புறம் நீ செத்தேன உன் குடும்பத்துக்கு. என்ன அது அநியாயமா? திமுக சார்பா இதை நீங்க மேடையில பேசிட்டு என்ன பண்ண சொல்றீங்க? பேசிட்டு ஓட்டு கேட்கறீங்க. ஐயா அங்க பாருங்க, நான் ஓட்டு கேட்கிறேன் ஓட்டு கேட்கலங்கிறதுல நியாயத்தை பேச எங்க வேணாலும் யார்கிட்ட வேணாலும் பேசுவேன். நான் இந்த காணொலியை பார்க்காமல இருக்கேன், எல்லாம் கழுவி என்ன ஊத்ததான் போறேன். ஆசிரியர் பூரா பார்ப்பான். உங்க சேனல்ல உட்காந்து பேசினா யாரும் என்ன எந்த ஆளும் புகழ்ந்து பேச மாட்டான். இவன் என்ன வாத்தியார், எப்ப பார்த்தாலும் வாத்தியாரையே தொடரான்பா. வாத்தியாரை தொடர்றதுனா நான் காலேஜ் நடத்தினவன், செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் நடத்தினவன். அவன் எத்தனை மணி நேரம் வேலை பார்க்குறான், எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்கிற வயிறு எரிஞ்சுதான் நான் பேசுறேன். அவ்வளவு சம்பளம் வாங்குறவன் அந்த குழந்தைகளுக்கு ஒழுங்கான முறையில கல்வியை கற்றுக் கொடுக்கலங்கிறதா, எனக்கு வாங்குற சம்பளத்துக்கு வேலையை பார்க்கலங்கிறது தான் அந்த வயிற்றுச்சல் தான். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு தமிழ்ல 40,000 பிள்ளை பரீட்சை எழுதலையே, அப்ப நீ என்னத்துக்கு தமிழ் ஆசிரியர்னு என்னத்துக்குடா நீ அங்க சம்பளத்தை வாங்கிட்டு உட்காந்துருக்க? அதுக்கு ஒரு டிஓ, அதுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர், அதுக்கு ஒரு டைரக்டர், அதுக்கு ஒரு அமைச்சர் வேற. இதெல்லாம் கேவலம் ஆச்சு. அதான் சொல்ல வரேன், கேவலம். இது வந்து யார் பண்ணணும்? பேசிக்கா யார் பண்றா? முதல்வர் உங்ககிட்ட உங்க ஆட்சி நீங்க வச்சு ஆட்சியில நாங்க தான் பரம்பெடுத்து சுத்தின உடனே ஒரு சங்கம்னு வந்துடுறாங்க, அவங்க கொடியை பிடிக்கிறாங்க. நீங்களே துப்பிக்கிறீங்க. ஒரு ஆசிரியர் பார்த்தா உங்க பத்திரிகையில நீங்க பேசுவீங்களா பேச மாட்டீங்களா? எதுக்கு அவங்க சஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு நீங்க கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? அப்புறம் இது மாதிரிதான் எல்லாரும் நடந்தா ரைட்டுன்னு சொல்லுவோம், இல்லன்னா தான் கேட்பான். பாருங்க, தவறு 100 அனைத்து கல்லூரி அனைத்து 80% விழுக்காடு வந்து தவறா தான் இருக்காங்க. பள்ளிக்கூடத்துக்கு நேரம் கட்ட நேரத்துல வர்றது, வந்த பின்னாடி கதை பேசுறது, 2வது என்னத்தையாவது பொறிக்கிறது, இதுதான் வேலையா இருக்க தவிர
உள்ளே உண்மையிலேயே குழந்தைகளுக்கு கல்வியை கத்துக் கொடுக்க எந்த ஆசிரியர்களும் இல்ல, 20% தவிர. சரி, அதை என்னால நிரூபிக்க முடியும். ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துல போய் கேள்வி 10 என்ன குழந்தைகிட்ட கேட்டீங்க, கேள்வி கேளுங்க. நீங்களே பேசிட்டு இருந்தா எப்படி சொல்லுங்க, பதில் நீங்க என்ன சொல்ல சொல்லுங்க. விடவே இல்லையா? சொல்லுங்க, நல்ல நீங்க பேசுங்க. மானஸ்தரா இருந்தீங்கன்னா நீங்க இன்னைக்கே போயிட்டு படுத்துக்குங்க. எதனா பால் குடிச்சிட்டு, நான் வேற தப்பா சொல்ல மாட்டேன். மானஸ்தரா இருந்தீங்கன்னா உங்க ஆளுங்க, உங்க கட்சி, உங்க தலைமை இன்னைக்கே போய் படுத்துக்கணும். நீங்களே பள்ளம் தோண்டி படுத்துக்குங்க. எவ்வளவு சீர்கேடு இருக்குன்னு நீங்களே துப்புறீங்க. இதுக்கு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய இந்த தலைமை யாரு, யாரோட ஆட்சி? இது சரியில்லைன்னு ஏன் பேசணும்? எங்க முதல்வர் நல்லவர், காமாட்சி நாயுடு நல்லவர், அரசு ஊழியர் எல்லாம் அயோக்கியன்னு, இது என்ன நியாயம்?